வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எனக்காக யாரும் இல்லை, என் கூட யாரும் இல்லை. நான் நம்பின சொந்தக்காரங்க எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க. நான் நண்பனை உண்மையாக பழகின என்னுடைய நண்பர்களும் என்னை கைவிட்டுட்டாங்க என்று நீங்கள் ஒருபோதும் மனம் கலங்காதீங்க. நீங்கள் கீழேயே விழுந்தாலும் சரி, இல்லை கீழே விழாமல் இருந்தாலும் சரி, தடுமாறி நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது சொந்தக்காரங்களையோ உங்களை கைவிட்ட நண்பர்களையோ எண்ணி நீங்கள் எழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது ஒரு இரு கரம் உங்களை அணைக்கும். நான் இருக்கேன் என்று அந்த கரமானது எப்படியாப்பட்ட கரமாக இருக்கும் என்றால் என்னுடைய அண்ணாமலையாருடைய கரமாகத்தான் இருக்குமே தவிர வேறு எவருடைய கரமாகவும் இருக்க முடியாது. இவனை எவ்வளோ தான் கீழே தள்ளினாலும் இவன் எழுந்திரிச்சிட்டே இருக்கிறான்டான்னு நம்மளை கீழே தள்ளிவிட்டவங்களுக்கே ஆச்சரியமாக போயிருந்து வச்சிங்களேன். ஏன்னா அவரை வணங்கும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது, அந்த மலையே சிவமாக அவர் அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த மலையே லிங்கமாக அவர் கருவறையில் இருக்கும் வரை நம்மளை எவனாலும் அசைக்க முடியாது என்பது ஐதீகம், வரலாறு. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையானதாக, ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு ஒளியாக என்னுடைய அண்ணாமலையார் உங்கள் கண் முன்பு சிலையாக மலையாக அமர்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.